ஈராக் போரின் தொடக்கம் 2003 மார்ச் 19 அன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட பல நாடுகள் ஈராக்கில் போருக்கு தொடக்கமாக தாக்குதல் நடத்தின. ஈராக் நாட்டின் தலைநகரமான பாக்தாத் மீது விமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஈராக் போரின் புதிய பரிணாம காலம் ஆரம்பித்தது. இந்த நாடு உள்நாட்டில் அரசியல் கலகம் மற்றும் சர்வதேசத்தில் பெரும் கவலை ஏற்படுத்தியது. இந்த போர் முக்கியமாக ஈராக் அரசு மீது சண்டை மேற்கொள்ளும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது. சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருந்த ஈராக் அணு ஆய்வு மற்றும் தீவிரவாத ஆதரவால் தொடர்பு கொண்டதாக அமெரிக்க அரசு மற்றும் கூட்டணி நாடுகள் கருதின. இதனால் ஈராக் நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிடப்பட்டது. மார்ச் 19 அன்று முதல் விமான தாக்குதல்கள் மூலம் அமெரிக்க படைகள் பல முக்கிய கட்டடங்கள், ராணுவ உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அரசு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கின. இந்த தாக்குதல்கள் நகரின் பல பகுதிகளிலும் விபத்து மற்றும் நாசத்தை ஏற்படுத்தியது. இந்த போரின் தொடக்கம் உடனடியாக ஈராக் மக்களிடையே பெரும் பயம் மற்றும் குழப்பத்தை உருவாக்கியது. பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாமல் முக்கிய வசதிகள் பாதிக்கப்பட்டது. சர்வதேச நாடுகள் இந்த போரினை பற்றி விவாதிக்க தொடங்கியது. ஏனெனில் பலர் இந்த நடவடிக்கையை சட்டவிரோதமாக கருதினர். இந்த போர் சில ஆண்டுகள் தொடர்ந்து ஈராக் நாட்டை பல நிலைகளில் பாதித்தது. 2003 மார்ச் 19 அன்று ஆரம்பமான இந்த போர் ஈராக் அரசியலில் மாற்றங்கள், குடிமக்கள் இடையிலான பிரச்சினைகள் மற்றும் சர்வதேச அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. இந்த நிகழ்வு 21ஆம் நூற்றாண்டில் உலக அரசியல் சூழலை மாற்றிய முக்கியமான சம்பவமாகும்.